அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாத ராசி பலன் உங்களுக்கு எந்த விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடம்பரத்தை விரும்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத துவக்கத்தில் உச்சம் பெற்ற உங்களின் ராசி அதிபதி சுக்கிரன் பங்குனி 11 முதல் 12ஆம் இடமான விரயஸ்தானம் செல்கிறார். ராசி அதிபதி விரயஸ்தானம் சென்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை ஏற்படுறதால பல்வேறு விதமான சுப பலன்களும் உங்களுக்கு நடக்கும். எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் ஈடேறப்போகுது. புகழ், அந்தஸ்து, கீர்த்தி உயரப்போகுது. கௌரவ தோற்றம் ஏற்படுங்க. தெய்வ நம்பிக்கை கூடும். திட்டமிட்டு செயல்பட்டு நீங்கள் வெற்றி அடைவீங்க. இது திறமையை மெருகேற்றி கொள்ள உகந்த அமைப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வரவு செலவு சமமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தாய்வழி குடும்ப விசேஷங்களில் நடைபெறும் உறவுகளின் சந்திப்பு இன்பங்களை மலரச் செய்யும். அடமான நகைகள், சொத்துக்களை நீங்கள் மீட்பீங்க. அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. பழைய வீட்டை நீங்கள் புதுப்பிச்சு பொலிவு பெற செய்வீங்க. மேலும் கைமறதியாக நீங்கள் வச்ச நகைகள்லாம், முக்கிய ஆவணங்கள்லாம் இப்போ தென்படுங்க. இளைய சகோதரத்துக்கு கொடுத்த பணம்லாம் வசூலாகும். வேலையாட்களிடம் நிலவி வந்த குழப்பம் மறையும். மகன், மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்கும். பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள்லாம் கிடைக்க போகுது. கடவுளே இல்லைன்னு கூறியவங்க கூட பிரபஞ்ச சக்தியை உணர்வாங்க. தடைப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேற்றுவீங்க. பூர்வீக தொடர்பான இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க. பொருளாதார நிலையில் சிறு ஏற்றத்தாழ்வு இருக்கும். கடன் சுமை குறையும். நோய் நொடி நீங்கும். வம்பு வழக்குகள்லாம் எதிர்பாராத வெற்றியை பெற்றுத்தரும் அல்லது தள்ளி போகும். பணம் தொடர்பான வழக்குகள் இருந்தாலும் தள்ளுபடியாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் இப்போ அது ஆரோக்கியம் மேம்படுங்க. யோகா, மெடிடேஷன், பிராணாயாமம் கை கொடுக்கும். இயற்கை வைத்தியம் நல்ல பலன் தரும். உங்களுக்கு நண்பர்களுடன் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. தொழில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையுடன் பேசணுங்க. மனைவி மூலமாக பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்டரி, உயில் மூலமாக எதிர்பாராத வகையில் பணவரவு வந்து சேரும். இளம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். தந்தை வழி சுற்றத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகரிக்கும். தொழிலை தக்க வச்சுக்கொள்ள சில முதலீடுகள்லாம் நீங்கள் செய்ய நேரிடும். இரவு நேரத்தில் வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கையோடு நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. சிலர் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினச்சி புதிய கவலைகளை உருவாக்குவீங்க. யாருக்கேனும் நல்லது செஞ்சால் அது உங்களுக்கு தீமையாகவே வந்து முடியும். உறவினர்களின் சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு அவமானத்தை தேடிக்காதீங்க. மேலும் குருமங்கள யோகம் உருவாக இருக்குங்க. ரிஷபராசிக்கு 7, 12ஆம் அதிபதியான செவ்வாயின் 4ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது 8, 11 அதிபதி குருவின் மேல் பதியுது. இது குருமங்கள யோகத்தை உருவாக்குது. ஆன்ம பலமும் நம்பிக்கையும் அதனால் அதிகரிக்குங்க. தொட்டதெல்லாம் துளக்கும். ராஜயோக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாதம்னு சொன்னால் அது மிகையாகாது. முக்கியமான செயல்களை தெளிவாக செய்கிறது மூலமாக மதிப்பு கூடுங்க. வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவுகாலம் வரப்போகுது. குடும்ப பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கடனை சிறிது சிறிதாக அடைக்க முயல்வீங்க. குடும்ப உறுப்பினர்களின் நல்ல மதிப்பு பெற நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே செலவு செய்வீங்க. பெரும் விரயம் ஏற்படாததுனால ஒன்றும். வீடு, வாகனம் தொடர்பான உங்களின் கனவுகள்லாம் பலிதமாகும். வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. வங்கிகள், நிதி நிறுவனங்களின் உதவியோட வீடு, மனை, நிலம் வாங்கும் சுலபமாக உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் நடைபெறுங்க. ஒரு சிலர் பழைய வீட்டை விற்றுட்டு புதிய வீடு வாங்குவாங்க. சுமாரான வீட்டில் குடியிருக்கிறவங்க சூப்பரான வீட்டுக்கு போவாங்க. தாயின் ஆரோக்கியத்தில் பராமரிக்க அதிக அளவு நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குங்க. அண்ணன் தம்பிகளிடம் யார் அம்மாவை பராமரிக்கிறதுன்னு கருத்து வேறுபாடு மிகுதியாக இருக்கும். மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த தடை தாமதங்கள்லாம் அகலும். வருமானம் அதிகரிக்கும். இனிமே வராதுன்னு முடிவு செஞ்ச வராக்கடன் கூட இப்போ வசூலாகும். இருந்தாலும் வீண் செலவுகளை குறைச்சி உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப திட்டமிட்டு அகலக்கால் நீங்கள் வைக்காமல் நிதானமாக செயல்பட்டால் கடன் இல்லாமல் பெருவாழ்வு வாழும் பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், நிதி நிறுவனங்களிடம் இருந்து கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும். பழைய சேமிப்புகள், இன்சூரன்ஸ் பாலிசிகள் முடிவடைந்து ஒரு நல்ல தொகை கைக்கு கிடைக்கும். வாழ்க்கை தர உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். சுப நிகழ்வுகள் நடைபெறும்.
முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையான நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மிகுதியாக இருக்கும். தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. மிக குறுகிய காலத்தில் தொழிலுக்கு மிகப்பெரிய விளம்பரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகள் அனைவராலும் போற்றப்படும். சிலருக்கு மறைமுக வழியில் தனலாபங்கள் இருக்கும். எப்படி பணம் வந்துச்சுன்னு வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணவரவு இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதால கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களுடைய சொல்ல அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். கமிஷன் அடிப்படையில் தொழில் புரிகிறவங்களுக்கு மிகைப்படுத்தலான நன்மைகள் உண்டாகும். தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் சட்டத்தின் பிடியில் சிக்க நேரிடும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். நிம்மதியான மனநிலைமையில் பணிபுரிவீங்க. அலுவலகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயருங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு என வாழ்வாதாரம் உங்களுக்கு உயர்வாக இருக்கும். வாங்கிய கடனை அடைப்பீங்க. பிற விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் கொடுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துறது நல்லது. அதிக வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க. பணிபுரியும் இடத்துல உள்ள விதிகளை மீறாமல் உயர் அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோக ரீதியான இடமாற்றம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டு வேலை, அரசு வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றியாக அமையும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. செல்வாக்கு ஓங்கும். மக்கள் மனசில் இடம் பிடிக்க யாராவது உழைச்சி நீங்கள் வெற்றியை காண்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சமூக அந்தஸ்து உயருங்க. நீங்கள் சார்ந்து இருக்கும் இயக்கத்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உங்களுடைய உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக அமையும். தலைமையிடம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு, பொதுமக்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் சார்ந்து இருக்கும் கட்சியில் உங்களுடைய தலைமை பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொது நிகழ்ச்சியில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் பேசணும். எதிர்கட்சியினர் உங்கள் வார்த்தையை கொண்டே உங்கள் கட்சியில் கலகத்தை ஏற்படுத்துவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும் பங்குனி மாதமாக இது அமைஞ்சிருக்குங்க. விதவிதமான நகைகள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. புகுந்த வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அந்தஸ்து கௌரவம் உயரும். தாய் வழி சீதனம் உங்களுக்கு கிடைக்கும். அடகு வச்ச நகைகள்லாம் மீட்டு வரும் காலமாக இது அமைஞ்சிருக்கு. புதிய ஆடம்பர ஆடைகள், நகைகள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. திருமண வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். திரும்ப விவாகத்துக்கு பெற்றோர் சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சிறு சிறு சுபமங்கல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பொருள் பற்றாக்குறை அகலும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். பங்கு சந்தை மற்றும் அதிர்ஷ்ட சார்ந்த விஷயங்கள்லாம் ஆதாயமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சனி சேர்க்கை 11ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உள்ள சனியுடன் 7, 12ஆம் அதிபதி செவ்வாய் பங்குனி 19 அதாவது 2/4/2026 அன்று இணைகிறாங்க. ஞாபக மறதி, மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் வெளிப்பேச்சில் நல்ல வரவாகவும் மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சு பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்து இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு இளவு காத்த கிளியாக நீங்கள் நாளை கடத்திட வேண்டியதாக இருக்கும். மது பழக்கம் இருக்கிறவங்க மனக்குழப்பத்தால் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற நேரிடும். அதனால் போதை பழக்கத்தை கைவிட்டு அம்மன் வழிபாடு செய்ய மாற்றங்கள்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய செயல்களில் சுயநலப்போக்கு உருவாகுங்க. குழப்பமான மனநிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். ஞாபக மறதி உண்டாகும். பய உணர்வு அதிகரிக்கும். எதிர்கால தேவைக்கான இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது நலத்திட்டங்களில் நீங்கள் சேமிக்கலாம். காணாமல் போன உயில் பத்திரம்லாம் இப்போ கிடைக்கும். நண்பர்கள், நிதி நிறுவனங்கள் மூலமாக பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேற்றுமத நண்பிகள் கிடைப்பாங்க. பரிகாரமாக நீங்கள் நெய், பால், தயிர், கோமூத்திரம், சாணம் கலந்த பஞ்சகவிய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளில் தெளிக்க தோஷம், தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ரிஷபராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2, 10ஆம் இடங்கள்லாம் வலிமையாக இருக்கும் நிலையில் இந்த பங்குனி மாதம் அற்புதமாக ஆரம்பமாக இருக்குது. ராசிநாதன் தன்னுடைய வீட்டை தொடர்பு கொள்கிறார். அங்கேயே உச்சமாகவும் இருக்கும் அமைப்பு என மாதம் முழுவதும் வலிமையாக இருக்கிறார். மாத கடைசியில் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதல் செலவுகள் வந்தாலும் அதுக்கேற்ப நல்ல வருமானங்கள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்குது. பேச்சை வச்சு தொழில் செய்கிறவங்க, ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டில் துறையில் இருக்கிறவங்க, செல்ஃபோன் மூலமாக பேசியே பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நல்ல திருப்பு முனையான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் மாதத்தின் பெரும்பகுதி நாட்களில் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதன் பிறகு 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறது என்பது அற்புதமான காலகட்டமாக இருக்குது. வீட்டில் நிம்மதி ஏற்படும். மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் சரியாகும். கணவன் சம்பந்தப்பட்ட கவலைகள்லாம், பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கும்.
பணவரவை பொறுத்த வரைக்கும் மனைவியின் பெயரில் தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மனைவி சார்ந்த மச்சான் மாமன் போன்ற உறவுகள் மூலமாக நல்ல வருமானங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். பெண்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதியான சூழல் ஏற்படும். சிலருக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டாக்கியிருக்கு. வழிபாடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுவதும் வலிமையாக இருக்கிறதால அம்மா அப்பாவோட சுமூகமான உறவுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இனி சுமூகமான உறவு ஏற்படும். தூர இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கும். நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவும் இது இருக்கும். பரிகாரமாக நீங்கள் அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு நிம்மதியும் பொருளாதாரமும் உயரும். உங்கள் பேர் புகழ் பெருகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.